வெல்கம் டு நியூட்ரிஷன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முடவாட்டுக்கால் கிழங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா ட்ரைனாரியா கியூசிஃபோலியா. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு அதிக பேர் தெரிஞ்சிருக்காது. இது பார்க்குறதுக்கு ஆட்டோட கால் மாதிரியே அதோட ஷேப் அமைப்பு இருக்குது. அதனால தான் இதுக்கு முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்ற பெயரே வந்தது. இது பொதுவாக மலைப்பகுதிகளில் தான் காணப்படும். அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய தமிழகத்தில் கொல்லிமலை காடு, ஏற்காடு, கலவன் காடு இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் போகிற வழிகள்லாம் காணப்படும். இது மலையில் ஒரு மரத்தோட பொந்துகளில் பாறைகளோட இடுக்கில் ஒரு தொற்றி வாழக்கூடிய ஒரு பரணி ஃபேமிலியை சேர்ந்தது தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு நம்மளுடைய தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளில் மெடிசன் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இப்போ சைனா, வியட்நாம், தாய்லாந்து இந்த இடத்துல முக்கியமாக முடவாட்டுக்கால் கிழங்கு இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி என்ன தான் இதில் நியூட்ரிஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்டி பைருட்டிக்காக இருக்குது, ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக இருக்குது, ரிச் இன் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது, ஆன்டி ஃபெர்டிலிட்டியாக இருக்குது. அந்தளவுக்கு எக்கச்சக்கமான நியூட்ரியன்ட் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் இந்த முடவாட்டு கிழங்கை நம்ம எடுத்துக்கலாம் உணவில். அதே சமயத்தில் கால் வீக்கம் இருக்குது, ஜாயின்ஸ்லலாம் வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கத்தையும் பெயினையும் சரி பண்ணணுன்னா முடவாட்டுக்கால் கிழங்கை நம்ம சூப் மாதிரி வச்சு நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலே நம்மளுக்கு அந்த வலியும் சரியாயிடும், அந்த வீக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சிட்டே வரும். ஹை ஃபீவர், ஹை டெம்பரேச்சர் 100 டிகிரிக்கு மேலே இருக்குது, இல்லை லைட் ஃபீவர், காஃப் இருக்குன்னா கூட நம்ம முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பை நம்ம எடுத்துகிட்டு வந்தாலே செட்டில்ட் ஆகிடும். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, யூரினரி ட்ராக்ல எதனா ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உடம்பு உங்களுக்கு நீர் அதிகமாக கோத்துட்ருக்கிறனால ரொம்ப வெயிட்டாக இருக்கிறீங்க, உங்களுடைய உடம்பு நீர் உடம்பு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக முடவாட்டுக்கால் கிழங்கை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது அதோட நீர் கோத்துட்ருக்கிறத சரி பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், தோலில் எதனா பாதிப்பு இருக்குது, பூஞ்சை தொற்று எதனா இருந்தாலும் நம்ம முடவாட்டுக்கால் கிழங்கை உணவில் சேர்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் முடவாட்டுக்கால் கிழங்கு மூலயமா நமக்கு கிடைக்குது. இதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதோட பெனிஃபிட்ஸ் கிளியராக நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். இதோட ரெசிபி நான் உங்களுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.